Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ள நிலையில் அங்கு ஏராளமான பொதுமக்களும் குவிந்து வருகிறார்கள். அவர்களோடு நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நடத்தும் நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கண்டிப்பாக மணிபாரதி, நாம் தற்போது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயில் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் தலையாய பல்கலைக்கழகமாக, பொறியியல் பல்கலைக்கழகமாக பெயரோடு விளங்கி வந்த இந்த பல்கலைக்கழகத்திற்குத்தான் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே தலைக்குனிவை ஏற்படுத்தும் விதமாக 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவியை திமுகவினுடைய சைதை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த மாணவர் அணி துணை அமைப்பாளர் ஞானசேகரன் உள்ளிட்டோர் உள்ளே சென்று மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏராளமான போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த பல்கலைக்கழகத்தின் முன்பாக இன்றைக்கு நடத்துவதாக அறிவித்து ஏராளமான அதிமுகவினர் பொதுமக்களும் குவிந்து வருகிறார்கள். நம்மோடு தற்போது ஏராளமான பொதுமக்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். சார், இந்த பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கு, அதை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சியில் மகளிருக்கு பாதுகாப்பே கிடையாது, சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, போதை கலாச்சாரம், மகளிர் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் தமிழ்நாட்டில் நடமாட முடியல. பகலில் நடமாட முடியல, நைட்லேயும் நடமாட முடியல, 2 வேலையும் நடமாட முடியல. இந்த தமிழக அரசு என்ன செய்யுது? தமிழக அரசு போதை கலாச்சாரத்தை நடமாட விட்டு மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் செய்கிறாங்க. ஒரு படிக்கிற பொண்ணுக்கு இது மாதிரி நடக்குதுன்னா, சாதாரண ஒரு படிக்கிற பொண்ணுக்கு இது மாதிரி நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் மக்கள் இன்னும் கீழே இருக்க மக்களாக எப்படி இருப்பாங்க? குறிப்பாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். தங்களுடைய வேதனையை, இது போன்ற மாணவிக்கு ஏற்பட்ட துயரத்தை அவர்கள் வேதனையோடு பகிர்ந்து வருகிறார்கள். மற்றொருவர் நம்மோடு இருக்கிறார். சார், இது ஒரு மிகப்பெரிய துயரம், மிகப்பெரிய வேதனை, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், இந்த திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் முதியோர், அதாவது வயதானவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, பள்ளி குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அது அண்ணா யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் தங்கி விடுதலை தங்கி படிக்கிற மாணவிக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. மிக வன்மையான மக்கள் ரொம்ப அச்சத்தில் இருக்கிறாங்க. அதாவது இந்த தமிழ்நாடு அரசு இதை ரொம்ப கண்டுக்காமல், இந்த போதைப் பொருள் புழக்கத்தில் கண்டுக்காமல் விட்டுட்டு இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலே விடுதலை தங்கிற மாணவிக்கே இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குதுன்னா, மேலும் மேலும் இந்த மாதிரி நடந்துன்னா ரோட்டில் பெண்கள் நடமாட முடியாது. அதனால இதை தக்க மக்கள் இதுக்கு நல்ல தக்க பாடம் புகட்டுவாங்க 2026. கண்டிப்பாக இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனையை, துயரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் அனைவருமே தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்திலே வெகுண்டெழுந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே தீவிரமான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் தற்போது குவிந்து வருகிறார்கள். நாம் அந்த பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் இன்று குவிந்து வரக்கூடிய தொண்டர்கள் மத்தியிலே இங்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை தொடர்பான மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வேதனையை, திமுக அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை தற்போது எடுத்து வருகிறார்கள். ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாகவே பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. சுமார் 1000கணக்கான போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாற்றிலே தலைக்குறிவை ஏற்படுத்தும் விதமாக ஒரு மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெண்கள் மத்தியிலே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை வைத்துக் கொண்டு அதிமுகவினர் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்களை கைது செய்வதற்காக இங்கே வாகனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து அரசு போர்வீரர்கள் மூலமாக கைது செய்வதற்காக போலீசார் நெருக்கடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பரபரப்பான ஒரு நிலவரம் தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கலாம். பார்க்கலாம். பாலியல் வன்கொடுமையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர், மும்பை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பதவி விலக சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை பாருங்க, அக்யூஸ்ட் கூட யார் இருக்கான்னு பாருங்க. ஹெல்மெட் போடலன்னா பிடிக்க தெரியுது, ஹெல்மெட்டை தாண்ட முடியாது அண்ணா யூனிவர்சிட்டியை. ஆனா இதுக்குள்ள இவ்வளவு நடக்குது. யார் கேக்குறது? குறிப்பாக இதற்கு தார்மீக பொறுப்பேற்று ஆளக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் பதவி விலக வேண்டும் என்று கோஷங்களை முன்வைத்திருக்கிறார்கள்.
தென்சென்னை மகளிர் அணி மாவட்ட சார்பாக தென்சென்னை தெற்கு மகளிர் அணி மாவட்ட செயலாளராக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அரசு ஆட்சியில். எதுக்கு இந்த ஆட்சி? திமுக ஆட்சி. ராஜினாமா செய்ய சொல்லுங்க சிஎம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எப்படி மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் சொல்லுங்க. கண்டிக்கிறோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம். ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம். சார் ஒரு நிமிஷம் சார். அண்ணா போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அதிமுகவினர் காவல்துறையினர் தொடர்ந்து நெருக்கடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே நுழைய முடியாமல் வாயிலுக்கு முன்பாகவே அவர்கள் அனைவருமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியாக ஏராளமான தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து குவிந்து வருகிறார்கள். போலீசார் அவர்களை கைது செய்வதற்கும் அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதற்குமாக காந்தி மண்டபம் முன்பாகவே நிறுத்தி இருக்கிறார்கள். ஒரு பரபரப்பான அரசியல் சூழலை ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இப்படி நெருக்கடி காட்டுகிற போது இதுபோன்று பல்கலைக்கழக வளாகத்தில் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஆளுநர் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பதவியிலக வேண்டும் என்று அவர்கள் போயிட்டு இருக்கு. சொன்னீங்க திரும்ப நாளே அப்படிங்க. ஆனா இந்த வன்கொடுமையை கண்மையாக கண்டிக்கிறோம்னா இதெல்லாம் விடாம இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது கண்டிக்கணும். எங்க அடுத்த முதலமைச்சர் நம்ம எடப்பாடியார் வந்தாதான் இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரும். கண்டிப்பா வருவாரு. குறிப்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவினரை கட்டாயப்படுத்தி கைது செய்யக்கூடிய காவல்துறையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கு ஏராளமான பெண்களும் ஆண்களும் குவிந்து வருகிறார்கள். குவிந்து வரக்கூடியவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலே காவல்துறையினர் தற்போது அத்துமீறலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் சொல்றாங்க, ஆனா எதுவுமே பிரயோஜனம் இல்ல. குறிப்பாக தற்போது போராட்ட களத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஏராளமான அதிமுகவுடைய நிர்வாகிகளை கைது செய்து வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பெண்களும் அதே போன்று ஆண்களையும் அவர்கள் அரசு பேருந்து மூலமாக கட்டாயப்படுத்தி ஒவ்வொருவராக கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது அவர்கள் பேருந்தில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான நிர்வாகிகள் பெண்கள் இங்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்களிடம் நாம் கேட்கலாம். எங்க கூட்டு போறாங்க? ஏராளமான பெண்களையும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளையும் கட்டாயப்படுத்தி காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே கூட தங்களை அனுமதிப்பதற்காக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். குறிப்பாக காவல்துறையினர் தொடர்ந்து இங்கே நெருக்கடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஏராளமான அதிமுகவினர் பெண்கள் இங்கு புகுந்து வருகிறார்கள். அப்படி வரக்கூடியவர்களை கட்டாயப்படுத்தி அரசு பேருந்துகள் மூலமாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் இங்கு நடைபெறப் போகிறது என்பது காவல்துறையினர் உணர்ந்து தற்போது முன்கூட்டியே அரசு பேருந்துகள் மூலமாக கட்டாயமாக அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பேருந்துகளிலே அதிமுகவினரை கட்டாயப்படுத்தி அதிமுக நிர்வாகிகளை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக போராட்ட களத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களோடு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் குவியக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அரசு பேருந்துகள் மூலமாக அவர்கள் மூளைச்சலவை செய்து அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்லாம்
அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் இங்கு வருவதற்கு முன்பாகவே தற்போது கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.